வணக்கம். பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு நம்ம ஸ்டார் திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளிவந்திருக்கிற ஒரு திரைப்படம். ட்ரெய்லர் கட்லேயே எப்போதுமே ட்ரெய்லர் கட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை அடிச்சிக்கவே முடியாது. மலையாள சினிமா ட்ரெய்லர் கட்டில் இன்னுமே ஒரு வளரணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க படங்கள் எப்படி ஸ்லோவாக எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ட்ரெய்லருமே கட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. தமிழ்லேயே சில படங்கள் அப்படி தான் ட்ரெய்லர் ஆஹா ஓஹோன்னு இருக்கும், படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இது ட்ரெய்லரில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி பயங்கர ஹைப்பு ஏற்படுத்தின ஒரு திரைப்படம். அது ஹைப்புக்கு வாழ்ந்திருக்கா இல்லை ஓவர் ஹைப்பாங்கிறத பார்ப்போம். இந்த வருடம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு இது வரைக்கும் கடந்த 4 மாதங்கள் சரியாக போகலை பாக்ஸ் ஆஃபீஸில். ஸோ இந்த வருடம் இந்த மாதமாவது நல்லா போகுமா அப்படிங்கிறதுல அரண்மனை 4 ஓரளவுக்கு காப்பாற்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் இதுதான் தமிழ் சினிமாவின் 2024 முதல் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட பயங்கர ஹைப்போட நிறைய ஏர்லி மார்னிங் ஷோ 9 மணி ஷோவோட வெளியான ஒரு திரைப்படம். படத்தோட கதை நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஒரு சினிமாவில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு இளைஞன், அவன் ஜெயிச்சானா இல்லையாங்கிறது தான் கதை. அது இந்த படம் சினிமாவில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதில் பேஷனோடு ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு திரைப்படம் தான் இது. அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் கோத்ரூ பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அதில் அந்த பேஷனை விட்டு அவங்க இந்த உலகம் அவங்கள எப்படி வெளியில் தள்ளுது, அவங்க திருப்பி அது உள்ள வரத்துக்கு எப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக காமிச்சிருக்காங்க. படத்தோட ப்ளஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல்ல கவின் உண்மையிலே இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் அவர் ஒரு ஸ்டார் ஆகிடுவார். 3வது திரைப்படம் மாதிரி இல்லை, அப்படி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. உடம்புலையும் சரி பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி அவ்வளோ ஒரு சிரத்தை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருங்கிறது படத்தை பார்க்கும்போதே தெரியுது. அவ்வளோ மெனக்கெட்டு இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 1 மேன் ஷோவாக படத்தை தாங்கி பிடிக்கிறாருன்னு சொல்லலாம். அப்படி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. இந்த அடுத்த தளபதி அடுத்ததுலே தளபதியாங்கிறதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத கதாநாயகர்களில் ஒருத்தராக கவின் கண்டிப்பாக ஆகுவார் இந்த திரைப்படத்துக்கு அப்புறம். ஏற்கனவே தாதால் ஆகிட்டார். இது அவருடைய கரியரில் அடுத்த மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து லால். நமக்கு இப்படி ஒரு அப்பா இல்லையே அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாரையும் எங்கே வைக்க எவ்வளோ பெஸ்ட்டு அப்பா இருந்தாலுமே அதையெல்லாம் விட பெஸ்ட்டான ஒரு அப்பாவா இந்த மாதிரி ஒரு அப்பா நமக்கு இல்லையே அப்படின்னு பார்க்குறவங்கலாம் எங்கே வைக்கிற ஒரு கேரக்டர் மனுஷன் அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கவினோட அம்மா வர கீதா கைலாசம், அவங்களுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு அம்மாவாக வாழ்ந்துருக்காங்க. இதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா லோலசபா மாறன்லேருந்து எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹாஃபில் வர ஹீரோயின் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. செகண்ட் ஹாஃபில் அதித்தி, அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி பார்க்கும்போது அவங்க ஷீன்னு ஒரு சீரீஸில் ஹிந்தி சீரீஸில் அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு. பட் இந்த இதில் அவங்களுக்கு எது பிரச்சனையாச்சுன்னு தெரியல. படத்தோட ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஹீரோயின் தான். ஒரு சீனில் கூட அவங்களுக்கு லிப்சிங்க் ஆகலை. அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சரியான பெர்ஃபார்மன்ஸ் வாங்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தோணும் நடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு படத்தோட மிகப்பெரிய மைனஸ். படத்தோட அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, படத்தோட ட்ரெய்லரில் பயங்கரமான ஹைப் ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்பீடில் போகுது. ரொம்ப எமோஷன், ஓவர் எமோஷன். பட் அது ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப அதை வச்சு மஞ்சுமல் பாய்ஸில் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஹை, அந்த ஹையெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ட்ரெய்லர் எந்த அளவுக்கு படத்துக்கு ஹைப் ஏற்படுத்திச்சோ அதை விட பல 100 மடங்கு ஹைப்பை ஃபஸ்ட் ஹாஃப் ஏற்படுத்தி நம்மளை ஒரு ஹை பாயிண்டில் கொண்டாந்து நிப்பாட்டிடுது. நம்ம ட்ரெய்லரில் அவங்க ஒரு ஹைப்பை காமிக்கிறாங்க, அது நம்ம தப்பு கிடையாது, அவங்க தான் காமிக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதை எதிர்பார்த்து நம்ம போகிறோம். ஃபஸ்ட் ஹாஃப் அதை பல மடங்கு தூக்கி நிப்பாட்டும் போது செகண்ட் ஹாஃப் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அல்லது அதுக்கு அதை விட அதிகமாக இருக்கணும். படத்தோட பிரச்சனை, இந்த ஸ்டார் படத்துடைய ஒரே பிரச்சனை செகண்ட் ஹாஃப் மட்டும்தான். நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்காம செகண்ட் ஹாஃப் பார்த்தாலே கதை போகும். பட் படத்தோட முக்கியமான சீன்ஸு, சொல்லப்போனால் நல்ல சீன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மொத்தமாக சொதப்பிடுச்சு. ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஹீரோயினே தவிர்த்துருக்கலாம், அந்த கதையை தவிர்த்துருக்கலாம். அது ஒரு திணிக்கப்பட்ட ஒரு காதல் கதை மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க இதில் காலேஜில் படிக்கும்போது பார்க்குறாங்க, லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக்கப் ஆகுது, பிரிகிறாங்க. அதெல்லாம் ஒரு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான். பட் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருந்துச்சு.
அந்த லவ் போர்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மெதுவாக, ஸ்லோவாக, ரொம்ப மெலோ ட்ராமாவாக, எப்படா படம் முடியும்னு ஒரு கட்டத்தில் நம்ம யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் போச்சு. செகண்ட் ஹாஃபில் என்ன பிரச்சனைன்னு தெரில. நிறைய பார்க்கும்போதே தெரியுது அதோட மேக்கிங் அப்போ நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு பேக் எண்டில். அதனால் அதை எடுக்கிற விதத்தில் வந்து நிறைய சொதப்பல்கள் நடந்திருக்கு அப்படின்னு. ஈவன் இதுக்கு முன்னாடி பியார் பிரேமா காதல் அதில் வந்து பாட்டு வந்து படத்துக்கு ஒரு ஹைப் ஏற்படுத்தி வச்சுருந்துச்சு. படம் முழுக்கவுமே ஒரே ஸ்பீடில் ஒரே டோனில் போகும், அதனால பெருசாக தெரியாது. ஆனால் இந்த திரைப்படம் வந்து ட்ரெய்லரில் பயங்கரமான ஹைப் ஏற்படுத்திட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து இன்னும் ஓவராக தூக்கி நிப்பாட்டிட்டு செகண்ட் ஹாஃபில் அப்படியே லெட் டவுன் பண்ணும்போது அது படத்துக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக போயிடுச்சு. இந்த திரைப்படம் வந்து கவினுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூவை கொடுக்கும், இளனுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். அந்த செகண்ட் ஹாஃபை மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் படம் வந்து வேறு லெவலில் பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் இருக்கும். லவ் டுடே அளவுக்கான ஒரு பிளாக் பஸ்டர் ஆகக்கூடிய ஒரு திரைப்படம் தான். செகண்ட் ஹாஃப் சொதப்புனதுனால மொத்த படத்துக்கும் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகலாம், தேட்டரில் போய் தாராளமாக படம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே கிளம்பி வந்துடலாம். உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்த காசுக்கான அந்த ஒர்த்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே உங்களுக்கு திருப்தி ஆகிடும். ஒரு முழு படம் பார்த்ததுக்கான ஒரு திருப்தி உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கிடைச்சிடும். அதோட வந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக உங்களுக்கு அமையும். அப்படி இல்லை செகண்ட் ஹாஃப்க்கு உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அது வரைக்கும் உங்களோட ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸே செகண்ட் ஹாஃப் ஒட்டுமொத்தமாக சிதைச்சிரும்னு தான் நான் சொன்னேன். அது மாதிரி தான் எனக்கு ஆச்சு. அதுதான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து தேட்டரில் போயிட்டு ஃபஸ்ட் ஹாஃபோட எந்திரிச்சு வந்தால் உங்களுக்கு மன உளைச்சலும் மிச்சம், நடுவில் சாப்பிட்ற பாப்கார்ன் செலவும் மிச்சமாகும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபுக்கு நீங்கள் கொடுக்குற காசு ஒருத்தா இருக்கும், அதுக்கு நான் பர்சனல் கேரண்டி. இதே மாதிரி இன்னொரு மிஸ்லாம் சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.